ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பாஜே வாயு வேகம் அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்தை தான் பார்க்க போறோம். பணத்துக்காக மனுஷங்க இப்படியெல்லாம் கூட மாறுவாங்க அப்படின்றத ரொம்ப அழகா இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. தன்னுடைய அப்பா அம்மா கடன் பிரச்சனையினால இறந்து போனதுக்கு அப்புறம் இங்க நம்ம ஹீரோ வேற ஒருத்தர் மூலயமா தத்தெடுத்து வளர்க்கப்படுறாரு. ஆல்ரெடி இவரை தத்தெடுத்த குடும்பத்துல ஒரு பையன் இருக்கான் போல. அவனையும் இவரு அண்ணனா ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே வளர அதுல அந்த பெரிய பையன் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல்ல ஒரு பணக்கார லைஃப் ஸ்டைல்ல இருக்க நம்ம ஹீரோ ஏழையா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. அப்படி ஏழையா இருக்கிற ஹீரோ அதே காலனில ஏழையா இருக்கிற ஒரு பொண்ணை காதலிக்க, ஆனா ஒரு கட்டத்துல அண்ணன் வேலை பார்க்கிற ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோ ஒரு நாள் வரப்போ அதே ஹோட்டல்ல தான் காதலிச்ச பொண்ண ஒரு கால் கேலா நம்ம ஹீரோ அங்க பாக்குறாரு. அவங்க ஏன் இப்படி வந்தாங்க, அப்படி ஹீரோவோட வாழ்க்கையில என்ன நடக்குது, அடுத்தடுத்து காத்திருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்டுகள்லாம் என்ன அப்படின்றதுதான் இந்த கதையில விறுவிறுப்பா பார்க்க போறோம். படம் தெலுங்குல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத பாத்துருவோம். இன்னும் வீடியோக்கு ஒரு லைக்க கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்துடைய கதை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தாங்க ஆரம்பிக்குது. தெலுங்கானால இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ராத்திரி ஒரு 12 மணிக்கு ஒரு சின்ன பையன் அங்க இருக்கிற போலீஸுக்கெல்லாம் டீ கொடுக்க, அங்க இருக்கிற போலீஸுமே எல்லாருக்கும் டீ கொடுத்துட்ட அந்த குற்றவாளிக்கும் டீயை கொடுன்ற மாதிரி சொல்ல, இது அவருக்கு நான் டீ கொடுக்கணுமான்னு சொல்லி அந்த சின்ன பையனோட கையெல்லாம் நறுங்கி அந்த குற்றவாளி பக்கத்திலயும் டீயை வச்சுட்டு அங்கிருந்து ஓடுறான். அப்பதான் அந்த குற்றவாளி யாருன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவான வெங்கட் தாங்க அந்த குற்றவாளியே. இப்ப நம்ம வெங்கட் இப்படி இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கிறதுக்கு என்ன காரணம், அவர் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்றத கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்ப்போம். சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோ வெங்கட்டுக்கு கிரிக்கெட்னா அவ்வளவு உயிருங்க. எப்பவுமே ஏரியால கிரிக்கெட் விளையாடி நிறைய கண்ணாடிகளை உடைக்கிறது வழக்கம். அப்பதான் நம்ம வெங்கட் அவரோட கிராமத்துல அப்படி கிரிக்கெட் விளையாடிட்டு தன்னோட வீட்டுக்கு சந்தோஷமா வராரு. ஆனா அங்க அவருக்கு பெரிய அதிர்ச்சிங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போதே அங்க தன்னோட அம்மாவும் அப்பாவும் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு அங்க தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை பாக்குற வெங்கட் உடஞ்சு போறாரு. கடன் அதிகமா வாங்கினதுனால தான் வெங்கட்டோட அப்பா அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல. அப்பா அம்மா இறப்புக்கு அப்புறம் வெங்கட்டோட அப்பா அம்மாக்கு கடன் கொடுத்த லோக்கல்ல இருக்கிற முதலாளியும் பயங்கரமா கோவப்படுறாரு. சின்ன பையனோட அப்பா அம்மா இறந்திருக்காங்கன்னு கூட பரிதாபப்படாம இப்படி அவங்க போய் செஞ்சுட்டாங்கன்னா என்னோட காசெல்லாம் யார் அடைக்கிறது, சரி இந்த சின்ன பையன் தான் அடைக்கணும்னு சொல்லி பஞ்சாயத்து கூட்டி அங்கேயே இந்த சின்ன பையனை தனக்கு அடிமையா அந்த முதலாளி கூட்டிட்டு போலான்னு நினைக்க, அப்பதான் அந்த இடத்துல லட்சுமையா அப்படின்ற ஒருத்தர் வராரு. எப்பா என்னதான் ஆனாலும் நீ பண்றது ரொம்ப அநியாயம்பா, அப்பா அம்மா வாங்கின கடனுக்கு இந்த பையன் என்னப்பா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தடுத்து நிப்பாட்ட, ஓ இந்த பையனுக்கு வக்காலத்து வாங்குறியா, அப்ப அந்த கடனை நீ குடுன்ற மாதிரி கேட்க, அந்த முதலாளியோடைய மோசமான நடவடிக்கையை பார்த்து இப்ப அந்த பெரியவர் லட்சுமையாவும் அவருக்குன்னு ஒரு லேண்ட் இருக்குங்க, அந்த பத்திரத்தையும் அந்த முதலாளியோட மூஞ்சில தூக்கி அடிச்சுட்டு பணம் பணம் அலையாதீங்கடா அப்படின்னு அவரை திட்டிட்டு அங்க அந்த சின்ன பையனையும் இந்த லட்சுமையா அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. வந்து தான் மனைவி கிட்டையும் இந்த நடந்த விஷயத்த சொல்ல, லட்சுமையாவோட மனைவியும் தங்கமானவங்க, கண்ணம்மா நம்மளுக்கு ஒரு பையனோட போதும்னு சொல்லிதான் நம்ம ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிட்டோம். ஆனா அந்த ஆண்டவனா பார்த்து இப்ப இன்னொருத்தனோட பையனை நம்ம பையனா கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் இந்த வெங்கட்டையும் நம்மளே வளர்ப்போமான்னு கேட்க அவங்களும் அந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. சோ அப்படிதான் தன்னுடைய 2வது மகனா வீட்டுடைய இளைய மகனா அந்த வெங்கட் அங்க வளர ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த லட்சுமையா தன்னுடைய 2 பசங்களையும் ஒரே பள்ளிக்கூடத்துல தாங்க சேர்க்கிறாரு. ஒரு நாள் இந்த பிடிஏ மீட்டிங்க்கு போயிருக்கும் போதோ அவரோட பெரிய பையனுடைய கிளாஸ் டீச்சரை பாக்குறாரு. அப்ப அந்த இடத்துல யாரோ கண்ணாடிய உடைக்க, யாருன்னு பார்த்தா வெளியே கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கிற தன்னுடைய இளைய மகன் இந்த வெங்கட் தான் கிரிக்கெட் விளையாடி கண்ணாடியை உடைக்கிறான். அங்க இருக்கிற பிடி சாருமே, தம்பி நீ நல்லா கிரிக்கெட் விளையாடுற, கிரிக்கெட் கோச்சிங் மட்டும் சேர்ந்தனா ஒரு பெரிய பிளேயரா வருவன்ற மாதிரிலாம் சொல்ல, அதையும் அந்த வெங்கட்டை தத்தெடுத்த இந்த லட்சுமையா பார்க்க, இப்ப அந்த பிடி சாரு கிட்டையும் ஒரு கிரிக்கெட் கோச்சிங் சேர்க்கணும்னா எவ்வளவு செலவாகும், நம்ம ஊர்ல அப்படிலாம் எங்கேயும் இடம் இல்லையே, எங்க போய் அதை சேர்க்கணும்ன்ற மாதிரி நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டவுன்ல இருந்து பையனுக்காக ஒரு பேட்டையும் வாங்கிட்டு வராரு. அப்படி நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாடி நிறைய கப்பை ஜெயிச்சிருக்காருங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் இறந்து போக, அதுக்கப்புறம் லட்சுமையா தான் உலகம்ன்ற மாதிரி இந்த 2 பசங்களும் வாழ்வாங்க. லட்சுமையாவும் இருக்கிற லேண்ட வேற வித்திருப்பாருல, ஐ மீன் கொடுத்திருப்பாரு. அதனால மத்தவங்களுடைய நிலத்துல தினக்கூலியா வேலை பார்த்தோம். இந்த மருந்து அடிக்கிற வேலைகள்லாம் பார்த்து இப்ப 2 பசங்களையும் படிக்கிறதுக்கு டவுனுக்கு அனுப்புவாரு. இப்ப 2 பசங்களும் படிச்சுட்டு டவுன்லயே வேலை பாக்குறாங்க போல. அப்படி நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க. அப்படி தங்களோட பசங்களை பாக்குறதுக்கு இந்த லட்சுமையாவும் அவரு கிராமத்துல இருந்து ஒரு பஸ்ல ஏறி சிட்டிக்குள்ளேயும் வராரு. லட்சுமையா பஸ்ல இருந்து இறங்கணும்னே அந்த இடத்துல பந்தாவா ஒரு மிகப்பெரிய காரை எடுத்துட்டு வந்து, உங்க பெரிய பையன் கோபாலு ராஜு தான் இந்த காரை அனுப்புனாரு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போக, எது நம்ம பையன் எவ்வளவு டெவலப் ஆயிட்டானு சொல்லி லட்சுமையாக்கும் புரியாம அப்படியே வர ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் கூட்டிட்டு வராங்க. இந்த 5 ஸ்டார் ஹோட்டலே உங்களோட மகனோடது தான் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒரு ரூம்லயும் இந்த லட்சுமையா வராரு. அங்கதான் தன்னுடைய பெரிய மகனான இந்த கோபாலு ராஜுவா பாக்குறாரு. அவருக்கும் மிகப்பெரிய சந்தோஷங்க. டே மகனே, நீ நல்ல வேலையில செட்டில் ஆயிட்ட,
தம்பி கிரிக்கெட்னு இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கான், அவனை சரியா பாத்துக்கிறியா இல்லையா, தம்பி எங்கன்ற மாதிரி கேட்க, அவன் இப்பயும் ஒரு மேட்சுக்கு தான் போயிருக்கான்பா, கொஞ்ச நேரத்துல வந்துருவான், நீங்க இந்த ரூம்ல அப்படியே ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல, அப்பதான் ஒரு கிரிக்கெட் மேட்ச் முடிச்சிட்டு அதே ட்ரெஸ்ஸோட தன்னோட அப்பாவை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ வெங்கட் வராரு. இப்ப அந்த அப்பாக்குமே தன்னோட 2 பசங்களை பார்த்து மிகப்பெரிய சந்தோஷங்க. அதுல முதல் பையன் வேற நல்லா வளர்ந்துருப்பானா, அப்பாவுக்கு ஒரு விருந்தே வச்சு இப்ப அந்த ஊர் பஸ்லயும் அவங்க அப்பாவை ஏத்தி விட்டு வழி அனுப்பி வைக்கிறான். அப்படி அவங்க அப்பா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டையை காமிக்கிறாங்க. பெரியவருடைய முதல் பையன் மிகப்பெரிய பணக்காரன்லாம் இல்ல, டவுனுக்கு வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப காமிச்சல 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுடைய பார்க்கிங் டிரைவரா தாங்க அவன் இருப்பான். அப்பா வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் அங்க அண்ணனும் தம்பியும் இப்படி நடிச்சிருப்பாங்க. அங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு ஸ்லம் ஏரியால இந்த அண்ணன் தம்பி ஒரு சின்ன வீட வாடகை எடுத்து இவங்களோட மிகப்பெரிய லட்சியமே அவங்க அப்பாக்குன்னு சொந்த நிலத்தை வித்திருப்பார்ல, அந்த நிலத்தை மீட்டு எடுக்கணும்னு சொல்லிதாங்க. அதே வேளையில நம்ம ஹீரோ வெங்கட்டுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அவர் இந்த கிரிக்கெட் கோச்சிங்லாம் போவார் பாத்தீங்களா, அதுல ரொம்ப நல்லா விளையாடி கிட்டத்தட்ட ஐபிஎல்லையே உள்ள நுழையிற அளவுக்கு அவருக்குள்ள திறமை இருக்கும். ஆனா ஐபிஎல் உள்ள நுழையிறோம்னா அதுக்கு அங்க லோக்கல்ல இருக்கிற சில பேருக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் செலவு பண்ண வேண்டி இருக்கு போல. இதையெல்லாம் நினைச்சு இந்த ராத்திரி தூங்க முடியாம அவர் தவிக்கிறாரு. அப்பதான் ஊருக்குள்ள ஒரு மேயரை காமிக்கிறாங்க. அவருடைய பேரு ஜார்ஜ். அவரை பாக்குறதுக்கு அங்க இருக்கிற கட்சியில இருக்கிற ஒரு எம்எல்ஏவும் வந்திருக்க. அப்பதான் அந்த மேயர் ஜார்ஜ் யாருன்ற மாதிரி அங்க காட்டுறாங்க. முன்னொரு காலத்துல கட்ட பஞ்சாயத்துல இருந்து கடத்தல்ல இருந்து பல பிசினஸ் பண்ணி முக்கியமா இது எல்லாம் தன்னோட தம்பி டேவிட்டோட பண்ணி தான் இப்ப இந்த ஜார்ஜ் மேயராவே ஆயிருப்பாரு. இந்த ஜார்ஜ் அவரோட தம்பி டேவிட் 2 பேருமே ராமன் லட்சுமணன் மாதிரி ஒற்றுமையா இருப்பாங்க. தம்பி அண்ணனை எதிர்த்து அவங்கள ஒரு வழி பண்ணிடுவானா. அப்படி ஒரு டைம்ல தான் இந்த எலெக்ஷன் வர டைம் ஆகுதுங்க. அதுக்காக இந்த ஜார்ஜ் கிட்ட நம்பல்லி அப்படின்ற ஒரு இடத்துல தன்னோட அண்ணன் மகனுக்கு எம்எல்ஏ சீட்டு கேட்கறதுக்காக தான் இப்ப அந்த புது எம்எல்ஏ ஜார்ஜ பார்க்க வந்திருக்காரு. ஆனா ஜார்ஜுமே வேற ஒருத்தருக்கு தான் அந்த சீட்டு அண்ணன் மகனுக்கு எல்லாம் இல்லன்ற மாதிரி சொல்ல, இதுல அந்த எம்எல்ஏவும் மனசுடைஞ்சு நீங்க என் அண்ணன் மகனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க, இப்ப மாத்தி பேசுறீங்களேன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப பக்கத்துல இருந்த ஜார்ஜுடைய தம்பி இந்த டேவிட், என் அண்ணனையே எதிர்த்து பேசுறியா, இன்னொரு வார்த்தை பேசணும்னா நீ உசுரோட இங்க இருந்து திரும்ப முடியாதுன்னு சொல்ல, இப்ப அந்த எம்எல்ஏவும் அங்க இருந்து பயந்த மாதிரி கிளம்ப இங்க கிராமத்தை காமிக்கிறாங்க. இந்த லட்சுமையா தன்னோட பசங்களை பார்த்துட்டு வந்துருப்பாருல, அப்படி என் பையன் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்காம்பா, என் சின்ன பையனும் கிரிக்கெட் பிளேயரா இருக்காம்பா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோவுமே காமிக்க அண்ணன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ஏரியால நம்ம ஹீரோ ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அந்த ஏரியால தண்ணி லாரி வந்தா குடத்தை தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோயின் வருவாங்க. அவங்களோட பேரு இந்து. ரொம்ப நாளாவே அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு மட்டுமே நம்ம ஹீரோ இருப்பாரு. கட் பண்ணா இப்போ ஹோட்டலை காமிக்கிறாங்க. ஹோட்டல்ல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோட அண்ணன் அந்த கோபாலு வெள்ளிக்கிழமை ஆனா மட்டும் பயங்கரமா குஷி ஆயிடுவாரு. அது ஏன்னா வெள்ளிக்கிழமை இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அந்த மேயர் ஜார்ஜுடைய தம்பி டேவிட் இருக்காருல, அவரு ஒரு புது கார்ல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துருவாருங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் அவர் காரையும் மாத்திக்கிட்டு இருப்பாரு, அவர் கூட்டிட்டு வர பொண்ணையும் மாத்திக்கிட்டு இருப்பாரு. அப்படி அவரு எடுத்துட்டு வர காரை பேலட் பார்க்கிங்ல போடுறது நம்ம கோபாலு தாங்க. அந்த காரை பத்திரமா பாத்துக்க சொல்லி கோபாலுக்கு எப்பவுமே ஒரு 2000 ரூபாய் அந்த டேவிட் டிப்ஸா கொடுப்பாரு. இவரும் கீழே டேவிட்டுடைய காரை பத்திரமா விடுறதுக்குனே ஒரு ஸ்பெஷல் இடத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நாராயணன் அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணனை காமிக்கிறாங்க. ஒரு பப் இருக்குங்க. அந்த பப்ல அவர் இந்த கிரிக்கெட் பெட்டிங்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாரு. அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரைக்கும் அவர்கிட்ட பெட் கட்டலாம். அப்படி ஹீரோ எப்பவுமே அவர்கிட்ட ஒரு 2000 ரூபாய் பெட் கட்டி ஐபிஎல்ல எந்த டீம் ஜெயிக்குது தோக்குதுன்றத கெஸ் பண்ணுவாரு. கிரிக்கெட் நாலேஜ் ஹீரோக்கு இருக்கிறதுனால எல்லா பெட்லயும் அவர் வின் பண்ணி ஒரு 4000 ரூபாய் ஜெயிப்பாருங்க. அப்பதான் அங்க இருக்கிற பையனும், அண்ணே இதே பப்ல மேல ஒரு ஃப்ளோர் இருக்கு, அந்த இடத்துல இதே நாலேஜோட நீங்க போய் பெட் கட்டினீங்கன்னா லட்சமா ஜெயிக்கலாமே, அதை விட்டுட்டு எதுக்கு இந்த சின்ன அமௌண்ட்டை பெட் கட்டுறீங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ லட்சமா ஜெயிக்கலாம்னு சொல்றப்பவே அதுக்கு பின்னாடி எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு தெரியுது. இந்த மாதிரியான தவறுகளை சின்னதா பண்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது, அதிகமா ஆசைப்பட்டோம்னா எப்பவுமே பிரச்சனை தான் சொல்லிட்டு கடந்து போயிடுவாரு. இப்ப ஹீரோ நைட்டு ரூமுக்கு 4000 ரூபாய் காசு எடுத்துட்டு வர அவரோட அண்ணன் 2000 ரூபாய் எடுத்துட்டு வர, என்னடா இன்னைக்கு அந்த டேவிட் வந்தாரா, என்ன இன்னைக்கு பெட் கட்னியான்ற மாதிரி 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. அப்பதாங்க அவங்க ஏரியால அடுத்த நாள் இந்த ஹோலி திருவிழாவையும் கொண்டாடிக்கிட்டு இருக்க. அந்த திருவிழால வச்சு நம்ம ஹீரோ தான் காதலிக்கிற அந்த ஹிந்து பொண்ணு கிட்ட எப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவரு சொல்றதுக்குள்ளேயே அந்த பொண்ணு வந்து தான் காதல சொல்லிட்டு அங்கிருந்து ஓட, சோ அதுல இருந்து நம்ம ஹீரோ கமிட்டட் ஆகவும் மாறுறாரு. நம்ம ஹிந்துவுமே ஒரு பியூட்டி பார்லர்ல வேலை பார்ப்பாங்களாம். தனக்கு ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசை, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்படி ஒரு டைம்ல தான் அந்த கிராமத்துல முதலாளி இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு டவுன்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுங்க. அதாவது இந்த லட்சுமையாவுடைய பசங்க 2 பேரும் டவுன்ல ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் அதுல ஒருத்தன் கார் ஓட்டுறதாகவும் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. இத உடனே ஊருக்குள்ள சொல்லி ஆகணுமே. இந்த லட்சுமையா வந்து ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காரு.
அதெல்லாம் அடக்கி ஆகணுமேனு சொல்லி இப்ப அந்த ஊருக்காரங்களை கூப்பிட்டு அங்க லட்சுமையாவோட முன்னாடியே அவரோட 2 பசங்களும் கஷ்டப்படுறதாகவும் அதுல ஒரு பையன் டிரைவரா இருக்கிறதாகவும் எல்லாம் சொல்றாரு. இதை கேட்டு லட்சுமையாக்கு ஒன்னும் புரியலைங்க. ஒரு கட்டத்துல லட்சுமையாவும் அங்கேயே மயக்கம் போட்டு விழ அவரை ஹாஸ்பிட்டல்லையும் அனுமதிக்கப்படுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச இந்த 2 பசங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சு பிடிச்சு ஓடி வராங்க. லட்சுமையாவுடைய லங்ஸ்ல சில பிரச்சனைகள் இருக்கு, ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஆனா அவர் சொல்லாம விட்டுட்டாரு. அதுக்கு ஆபரேஷன் பண்ணும், ஒரு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்ல இப்ப இவங்க 2 பேருக்கும் ஒன்னும் புரியலைங்க. அவங்களும் அப்படியே மெல்ல தன்னோட அப்பா கிட்ட வராங்க. அப்பாவும் நம்மளுக்கு சரியான வேலை இல்ல, ஏமாத்திருக்கோன்னு சொல்லி கோவப்படுவார்னு பார்த்தா அந்த 2 பசங்களையும் உட்கார வச்சுட்டு, நான் 40 வருஷமா விவசாயியா தான் இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த கிராமத்திலேயே அதிக விவசாயம் பண்ணது நான் தான். ஆனா என்கிட்ட ஒரு நிலம் இல்ல. இங்க அதிக உழைக்கும் மக்கள் கிட்ட கடைசியில எதுவுமே இல்லாம தான் போயிருக்கு. என்ன மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லி தான் உங்களை டவுனுக்கு அனுப்புனேன். எதுவா இருந்தாலும் உண்மையா இருங்க, பொய் மட்டும் சொல்லாதீங்கடா குழந்தைங்களா, உங்களை நான் அப்படி வளர்க்கலன்னு சொல்ல இப்ப இந்த 2 பசங்களும் கதறி அழுகுறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்குமே அப்பாவை காப்பாத்தி ஆக வேண்டிய கட்டாயம், 20 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி ஆகணும். என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ அண்ணனை நீ பக்கத்துல இருந்து அப்பாவை பாத்துக்கோ, நான் டவுனுக்கு போய் எதுனா காசு ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லி ஹீரோவும் இப்போ டவுனுக்கு வராரு. அவர் இது வரைக்கும் சிறுக சேர்த்து வச்ச எல்லா காசையும் எடுக்கிறாரு. அது போக அண்ணனும் அவர் வேலை பார்க்கிற ஹோட்டல்ல சில பேர்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கி தம்பிய கலெக்ட் பண்ணிக்க சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே ஒரு பப்புல பெட்டிங் கட்டி விளையாடுவார்ல, அதுல அந்த நாராயணன் கிட்டையும் கொஞ்சம் கடன் வாங்குறாரு. அப்புறம் நண்பர்கள் இவங்க அவங்கன்னு சேர்த்து மேக்சிமம் நம்ம ஹீரோவால 4 லட்சம் ரூபாய் தாங்க ரெடி பண்ண முடியுது. மீதி 16 லட்சத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் இவருக்கு ஒரு ஐடியா வருது. இவரு போற அந்த பப்புலயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனா பெரிய அமௌண்ட்டை பெட் கட்டி விளையாடலான்ற மாதிரி அங்க சொல்லுவாங்கல்ல, அப்படி அந்த நாராயணனையும் பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு என்ன கூட்டிட்டு போங்க, இந்த 4 லட்சம் ரூபாவை 40 லட்சம் ரூபாய் ஆக்கிறதுக்காக நான் பெட் கட்டணும், இன்னைக்கு ராத்திரி IPL நடக்குதுல அந்த மேட்சுக்கு பெட் கட்டுறேன்னு சொல்ல, இப்போ அவரும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக அங்கேயே ஒரு அடியாளு ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ அவர்கிட்டயும் என்கிட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய் இருக்கு, நான் 40 லட்சம் ரூபாய்க்கு பெட் கட்டுறன்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் அங்க CSK vs மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் போயிட்டு இருக்க. எந்த டீம் மேல பெட் கட்ட போறான்னு கேட்க இவரும் சென்னைன்னு சொல்றாரு. அங்க இருக்கவங்களும் குலுங்கி சிரிக்கிறாங்க. ஏண்டா பார்த்தாலே தெரியல மும்பை தான் ஜெயிக்க போகுது, சென்னை எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல, என் தலைவன் இருக்கான் அவன் பார்த்துப்பான்னு சொல்றாரு. அப்படி அந்த மேட்ச் ரொம்ப பரபரப்பா நடக்க அதுல கடைசி 4 பால்ல 16 அடிக்கணுங்க. அங்க நம்ம தலை கிரீஸ்ல நிக்க அந்த 4 பாலையும் வெளுத்து வாங்கி ஒரு கடத்துல சென்னையும் ஜெயிக்க, அப்படி நம்ம ஹீரோ அந்த பெட்ல வெற்றி பெறவும் செய்யறாரு. இப்ப அங்க இருக்கிற அந்த ரவுடியுமே பணத்தை நாளைக்கு ஒரு பேக்ல போட்டு உன்னுடைய ஏரியால உன் வீட்டையே கொண்டு வந்து கொடுக்கறேன், நீ ஜெயிச்சதுல எனக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அங்க இருந்து போக சொல்ல ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறாருங்க. பணத்தை ரெடி பண்ண விஷயத்தையும் தன்னோட அண்ணன் கிட்ட சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப ரோட்ல ஒருத்தன் பயங்கரமா குடிச்சிட்டு காரை ஏனாத்தானு ஓட்டி எதிர்க்க வந்த பிரெக்னன்ட் லேடிஸ் மேல வந்திய மோதிடுறான். அதுல அந்த பிரெக்னன்ட் லேடியையும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆட்டோல அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோ கோவப்பட்டு அந்த கார் ஓட்டிட்டு வந்த பையனை பலீர்னு ஒரு அறை விடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது அது அந்த மேயரோட பையன்னு சொல்லி. இப்போ நல்ல வேளை அங்க போலீஸ்காரங்க வந்ததுனால ஹீரோவையும் சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைக்க, ஆனாலும் மேயரோட பையன் பயங்கர கோவத்துல இருக்கான். இந்த விஷயத்த தன்னுடைய அப்பாவோட தம்பியான சித்தப்பா கிட்டையும் அவன் சொல்றான். சித்தப்பாவுமே எது என் அண்ணன் பையனை அடிச்சிட்டாங்களா, அவனை இந்த ராத்திரிய கதையை முடிங்கன்ற மாதிரி தேட சொல்ல, இப்போ ஹீரோவும் தன்னுடைய வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா அங்க தன்னுடைய காதலியான இந்த இந்து பொண்ணு அவருக்காக காத்திருக்க, அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் நகைகள் எல்லாம் வித்து, உங்க அப்பா ஆபரேஷனுக்காக காசு தேவைப்படுதுல, இந்த காசை வச்சுக்கோ, நீ பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு, அதான் உனக்கு உதவணும்னு நினைச்சேன்ற மாதிரி கொடுக்க, ஆனா ஹீரோவுமே காசை ரெடி பண்ணிட்டேன், நீ எவ்வளவு தொலைவு எனக்காக நின்னல அது போதுன்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் காலையிலயுமே அந்த ரவுடி நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு வராரு. என்னப்பா இங்கதான் வாடகை இருக்கியா, எவ்வளவு வாடகை? 3000 ரூபாய் சார். சார் இந்த பேக்ல தான் அமௌண்ட் இருக்கா? ஆமாப்பா இதுல தான் அமௌண்ட் இருக்கு, 40 லட்சம் ரூபாய். சரி எப்ப கொடுக்க போற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கொடுக்க போறியா? நீங்க தான் சார் கொடுக்க போறீங்க, நான் கொடுக்க போறேனா? எப்பா நேத்து மும்பை மேல பெட் கட்டி தோத்து போன நீ தானப்பா காசை கொடுக்கணும்ன்ற மாதிரி அவர் கேட்க, என்ன சார் சொல்றீங்க, நான் சென்னை மேல தானே பெட் கட்டினேன். சென்னை மேல பெட் கட்டினியா? எங்க இந்த நாராயணனை சொல்ல சொல்லு பாப்போம், நீ மும்பை மேலதான் பெட் கட்டின, ஒழுங்கா 40 லட்சம் ரூபாவை கொடு அப்படின்ற மாதிரியும் மிரட்ட, ஹீரோக்கும் அங்க ஒன்னும் புரியல. இப்போ ஹீரோவோட வீட்டையும் சோதிச்சு ஹீரோ இது வரைக்கும் சேர்த்து வச்ச அந்த 4 லட்சம் ரூபாவையும் அந்த ரவுடி எடுத்துக்கிட்டு, ராத்திரி 9 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம் கொடுப்பேன், அதுக்குள்ள மீதி 36 லட்சம் ரூபாவை நீ கட்டணும், இல்லனா அவ்வளவுதான்ற மாதிரியும் மிரட்ட, இப்படி அநியாயமா ஒரு ரவுடி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டமே, இருந்த காசும் போச்சேன்ற மாதிரி ஹீரோ தவிக்கிறாரு. ஹீரோவுடைய அண்ணனும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து, ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற, இருந்த காசும் போச்சேடான்னு சொல்லி தன்னோட தம்பியையும் அடிக்க வர, அப்பதான் அந்த நாராயணன் அண்ணன் வந்து, இந்த ரவுடி கும்பல் ரொம்ப மோசமானவங்க, இந்த என்கிட்ட இருக்க 1 லட்சம் ரூபாவை கொடுக்குறேன், நீ உன்னோட ஊருக்கே போயிடுப்பான்னு சொல்லி ஹீரோ வாங்கறது கிளம்ப சொல்ல, அப்பதான் ஹீரோவுடைய அண்ணனுக்கு ஹோட்டலுக்கு ரெகுலரா வந்து போற அந்த டேவிட்ட பத்தி ஞாபகம் வருதுங்க. இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமைன்றதுனால
வெள்ளிக்கிழமை கண்டிப்பா டேவிட் ஒரு புது கார்ல ஒரு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு வருவான். டேவிட் மேயரோடைய தம்பி வேற. அவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி பஞ்சாயத்து பண்ணி தம்பியோட காசை திரும்பி அந்த ரவுடி கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லி இப்ப அந்த ராத்திரியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி டேவிட்டும் வராரு. அப்படி டேவிட் பக்கத்துலயும் நம்ம கோபாலு வந்து நிக்க. என்ன கோபாலு, மூஞ்சி ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு, என்னாச்சுன்ற மாதிரி டேவிட்டும் கேட்க. அப்பதான் நடந்த விஷயத்த சொல்றாரு. என் தம்பி தானே பெட்ல ஜெயிச்சான், அவனுக்கு அந்த 40 லட்சம் ரூபாய் வேணும்னு, அப்பாவுக்கு வேற ஆபரேஷன், ஆனா காசை ஏமாத்திட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அந்த ரவுடியோட நம்பரை அந்த டேவிட் கேக்குறாரு. இப்ப அந்த ரவுடிக்கும் போன் பண்ணி இந்த டேவிட் காசை வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா கடைசியில இந்த ரவுடியே இந்த டேவிட்டோட ஆளுதான் போல. ஏண்டா எல்லாருக்கும் டெட்லைன் 7 மணி வரைக்கும்னு சொன்னா நீ என்னடா 9 மணி வரைக்கும் அவனுக்கு டைம் கொடுத்துருக்க, உடனே அவனை அடிச்சு காசை வாங்க பாருன்னு சொல்லி இப்ப டேவிட்டும் போனை வச்சுட்டு நம்ம கோபாலை பார்த்துட்டு, ஏய் கோபாலு, நீ எல்லாம் எங்க இருக்கணுமோ அங்கதான்டா இருக்கணும், காரை பார்க்கிங் பண்றதுக்கு தான் உனக்கு காசு கொடுக்கறேன்னு தவிர என் பக்கத்துல வரதுக்குலாம் இல்ல, ஒழுங்கா உன் தம்பிய அந்த 36 லட்சத்தை கட்ட சொல்லு, இல்ல நானே உன்னை ஒரு கதி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இப்ப 2000 ரூபாய் காசை கொடுத்து போ, என் காரை பத்திரமா பார்க் பண்ணு, வாமா டார்லிங் போலான்னு சொல்லி இப்ப கார்ல புதுசா வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பார்ல, அவங்களும் கால் கேள்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு போல. அப்படி அந்த பொண்ணை இறங்க சொல்ல அப்படி அந்த கார்ல இருந்து இறங்குற பொண்ணு யார் தெரியுமா, நம்ம ஹீரோவை காதலிச்சுட்டு இருந்தாங்களே நம்ம ஹீரோயின் இந்து, அவங்க தாங்க. இதை எல்லாத்தையும் ஓரத்துல இருந்து பாக்குற ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. என்னடா நம்ம காதலி இப்படி ஒரு நிலைமையில இருக்கா, அவ இந்த தொழில தான் பண்றாளா அப்படின்னு ஒண்ணுமே அவரால் புரிஞ்சுக்க முடியல. அங்கேயே அவரோட இதயம் சுக்குநூறா உடைஞ்சு போகுது. இப்ப அந்த பொண்ணோட அவரோட ரூமுக்கும் இந்த டேவிட் போய்கிட்டு இருக்க. அப்பதான் டேவிட்டுக்கு ஒரு போன் கால் வருது. அண்ணே, உங்க அண்ணனுடைய பையனை ஒருத்தன் அடிச்சான்னு சொன்னல, அவனுடைய போட்டோ கிடைச்சிருச்சு, உங்க போனுக்கு அனுப்புறேன்ற மாதிரி சொல்ல அப்படி நம்ம ஹீரோவுடைய போட்டோ இப்ப அந்த டேவிட்டோட போனுக்கும் வர, டேவிட்டும் அவனோட கதையை ராத்திரியே முடிச்சிருங்கன்னு சொல்ல இதையும் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப கார் பார்க்கிங்லயும் நம்ம ஹீரோவோட அவங்க அண்ணன் நின்னுகிட்டு இருக்க. ஹீரோ சோகமா இருக்கிறத பார்த்து, என்னடா உன் காதலி இப்படி பண்ணிட்டாருன்னு சோகமா இருக்கியான்னு கேட்க, இல்ல நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே அந்த காரை ஆன் பண்ண சொல்றாரு. ஏண்டா என்ன பண்ண போறேன்னு கேட்டதுக்கு இப்ப அந்த காரையும் வேகமா எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டலை விட்டும் அண்ணனும் தம்பியும் வேகமா வெளியே போறாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவனுக்கு தெரிஞ்சா நம்மள கொன்னு போட்டுருவான்டா, அவன் ரொம்ப மோசமானவன்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அவன் தானே எனக்கு 40 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும், இந்த காரை நம்ம போய் வித்துருவோம், இதை வித்தா நம்மளுக்கு காசு கிடைக்கலான்ற மாதிரி சொல்ல அப்பதான் அதே காருக்கு பின்னாடி ஒரு பை இருக்கிறதையும் நம்ம ஹீரோவுடைய அண்ணன் பாக்குறான். என்னது அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய 2000 ரூபாய் நோட்டு கட்டு இருக்கு. அந்த பை முழுக்க பணங்க. டேய் எல்லாமே பணம் தான்னு சொல்ல ஹீரோக்குமே அது ஒன்னும் புரியல. அப்ப எதிர்க்க இருக்கிற லாரியில அந்த காரை விடுற மாதிரி போய் எப்படியோ சேஃபா நிப்பாட்டுறாரு. அப்ப காரை விற்கவே தேவையில்லையே, என்னடா இதுல கோடி கணக்குல பணம் இருக்கும் போல இருக்கு, எப்படியோ 4-5 கோடி தேரும் போல இருக்கு. நமக்கு தேவையான அந்த 40 லட்சம் ரூபாவை மட்டும் எடுத்துட்டு மீதி காசை இதுலயே வச்சுட்டு காரை பத்திரமா பார்க் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க அப்பதான் ஹீரோவுடைய அண்ணனுக்கு அந்த டேவிட் கால் பண்றாரு. டேய் என்னோட கார் எங்கடான்ற மாதிரி டேவிட்டுமே அங்க ஹீரோவோட அண்ணன் கிட்ட கேட்க, இப்ப ஹீரோவோட அண்ணனும் டேய் மாட்டிக்கிட்டோம்டா, நம்ம கார் எடுத்துட்டு வந்த விஷயம் அந்த டேவிட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப என்னடா பண்றது, அங்க போனா டேவிட் நம்ம கதையை முடிச்சிருவான்னு சொல்ல இப்ப ஹீரோவும் சரி ஓகே தைரியமா இரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கார் எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா அங்க வச்சுட்டு இந்த பையில இருக்க 20 லட்சம் ரூபாவை நம்ம எடுத்துட்டு அப்பா ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த டேவிட்டை சமாளிச்சுக்கலாம்னு சொல்லி இப்ப அந்த காரோடைய டிக்கியையும் இவங்க 2 பேர் திறக்கறாங்க. அங்க இவங்களுக்கு இன்னொரு ட்விஸ்ட் காத்திருக்குங்க. அதுல ஒரு பிணம் இருக்கு. அது யாருடைய பிணம் தெரியுமா, அந்த மேயரோட பையன், அதாவது இந்த டேவிட்டோட அண்ணன் இருக்காரு, அவர் அண்ணன் பையனோட பிணம் இருக்குங்க. ஆத்தாடி இவன் கூட தானே நம்ம சண்டை போட்டோன்ற மாதிரி ஹீரோக்கும் புரியாம இருக்க, இவன் எப்படி இறந்தான்றதையும் ஒரு ட்விஸ்டோட இவங்களுக்கு மண்டைய பிச்சிக்க கட் பண்ண இப்ப அந்த மேயரை காமிக்கிறாங்க. மேயரும் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு என் மகனை காணோம், ராத்திரியே தேடுங்க, என் மகன் எனக்கு வேணும்ன்ற மாதிரியும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருக்கிற ஒரு போலீஸுமே, உங்க பையன் பப்புக்கு போயிட்டு வர வழியில ஒரு பையனோட பிரச்சனை பண்ணிருக்கான், அந்த பையன் உங்க மகனை போட்டு அடிச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்ல இவருமே கோவப்பட்டு அவன் யாருன்றத கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்ல பிணத்தை பார்த்ததும் இப்ப ஹீரோவும் உங்க அண்ணனும் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோவோட அண்ணனுக்கு இந்த டேவிட் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காரா, அந்த கால் எடுத்து அங்க நம்ம ஹீரோ ஒரு பிளான பண்றாரு. டேவிட் நீ எதுக்கு காரை வேணும் வேணும்னு கேட்டது இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, காருக்குள்ள உங்க அண்ணனோட பையனோட பிணம் இருக்கு, நீ தானே அவனை போட்டு தள்ளி காருக்குள்ள வச்சிருக்க, இத அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைக்கவா, ஒப்படைச்சா நீ தான் மாட்டிப்ப அப்படின்ற மாதிரிலாம் இப்ப ஹீரோ அந்த டேவிட்ட மிரட்டுறாரு. டேவிட்டும் கொஞ்சம் பயந்து டேய் யார்கிட்டயும் சொல்லிடாத, அதுக்குதான் என் கார் வேணும்னு கேட்டேன், தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன், என் காரை கொடுத்துரு, என் கார்ல சின்ன ஸ்கிராட்ச் கூட ஆகக்கூடாது அப்படின்னு கேட்க, அப்போ உன் கார்ல ஒரு பணப்பை இருக்குல்ல, அதுல இருக்க 40 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுப்பியான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதுல மட்டும் 7 கோடி இருக்குடா, 7 கோடியும் கூட நீ எடுத்துக்கோ, ஆனா காரை ஒரு ஸ்கிராட்ச் இல்லாம என்கிட்ட
ஒப்படைச்சதுன்னு சொல்ல இவன் என்ன காரு மேலேயே ஒரு வெறியா இருக்கான், அப்படி காரு எதுக்கு எவ்வளவு பாதுகாக்கிறான், அதுல என்ன இருக்குன்ற மாதிரியும் ஹீரோ யோசிக்கிறாரு. இங்க டேவிட்டுமே அவரோட அடியாள் ஒருத்தரை அனுப்பி நான் அந்த பையனை ஒரு இடத்துக்கு வர சொல்றேன், அவங்க கிட்ட போய் காரை பத்திரமா வாங்கிக்கிட்டு அவனை அங்கேயே போட்டு தள்ளிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரியும் அனுப்புறாரு. அப்பதாங்க இந்த டேவிட் ஒரு ட்விஸ்ட வச்சிருப்பாரு. அதை காமிக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ ஓப்பனிங் சீன்ல தான் அண்ணன் மகனுக்கு சீட்டு வேணும்னு கேட்டிருப்பாருல, அந்த எம்எல்ஏவை டேவிட் அதுக்கப்புறம் வந்து மீட் பண்ணிருப்பாரு. என் அண்ணன் மேயரா இருக்கிறதுனால என்னையே அவன் கட்சியில இருந்து ஒதுக்கிக்கிட்டு தான் இருக்கான், ஒரு ரவுடி மாதிரி தான் என்ன யூஸ் பண்றான், நம்ம ரெண்டு பேருமே கூட்டு சேருவோம், என் அண்ணனை போட்டு தள்ளிட்டு அவனோட இடத்துக்கு நான் வரேன், நீ எம்எல்ஏ இல்ல நெக்ஸ்ட் சிஎம்மாவே உன்னை நான் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சிஎம் எல்லாம் ஆக்கணும்னா அதுக்கு பயங்கர செலவாகுன்ற மாதிரி சொல்லும் போதோ நான் நிறைய போதை கடத்தல் விஷயம் எல்லாம் பண்ணிருக்கேன், அதுல 5000 கோடி சேர்த்திருக்கேன், அந்த 5000 கோடியை நான் உனக்கு கொடுக்குறேன், அதை வச்சா முடியுமான்னு கேட்க இப்ப அந்த எம்எல்ஏவும் சிரிச்சுக்கிட்டு அந்த டீலுக்கு சம்மதிக்கிறாரு. அப்படி இந்த டேவிட் அண்ணன் ஜார்ஜையே போட்டு தர்றதுக்கு தான் இத்தனை நாள் திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. கட் பண்ணா இப்போ ஹீரோவையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த காரை மட்டும் அந்த டேவிட்டோட அடியாட்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த பணப்பைய எடுத்துக்கிட்டு ஹீரோ கிளம்பலான்னு நினைக்க, ஆனா அதுக்குள்ள அங்க வந்தவங்க துப்பாக்கி மூலமா ஹீரோவை சுட ஆரம்பிக்க இவரும் பயந்து போய் பணப்பைய அங்க போட்டுட்டு வேற வழி இல்லாம காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வந்துடுறாரு. ஹீரோவை சுட்டுட்டு இருந்தவங்களும் காருக்குள்ள இவர் ஏறினதுக்கு அப்புறம் சுடாம விட்டுறாங்க. அப்பதான் ஹீரோவுமே தான் அண்ணன் கிட்ட இந்த காருக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நம்ம காருல வந்தவன சுடுறத கூட நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப அந்த காரோட அந்த இடத்தை விட்டும் தப்பிக்கிறாரு. அப்பதான் ஹைதராபாத் சிட்டிக்குள்ளயும் அந்த காரை எடுத்துக்கிட்டு வர அப்ப போலீஸ்காரங்களாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்க இது டேவிட்டோட காராச்சேன்னு சொல்லி அந்த காரை மட்டும் செக் பண்ணாம விட்டுறாங்க. நல்ல வேலை அதுக்குள்ள டெட் பாடி இருக்கோங்க, அத போலீஸ்காரங்க பார்க்கல. ஆனா கார் அங்கன்னு கிளம்புனதுக்கு அப்புறம் டேவிட்டுக்கு போன் பண்ணி காரு ஹைதராபாத் குள்ள வந்துருச்சு, உங்க காருன்றதுனால விட்டுட்டேன்னு சொல்ல டேவிட்டும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவங்க அடியாட்களை ஹைதராபாத் முழுக்க எல்லா பார்டர்லயும் நிக்க வைக்கிறாரு. இங்க இந்த நாராயணனுக்கும் தகவல் தெரிஞ்சு ஹீரோக்கு கால் பண்ணி டேவிட்டோட ஆட்கள் உங்களை எல்லா இடத்துலயும் சரௌண்ட் பண்ணிட்டாங்க, இப்பவே அந்த காரை எங்கன்னா போய் ஒளிச்சு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப இவங்க ரெண்டு பேரும் எங்க ஒளிக்கிறதுன்னு தெரியாம ஒரு மாலுடைய பார்க்கிங்ல அந்த காரை ஒளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்பா வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்க, இன்னும் 12 மணி நேரத்துல ஆபரேஷன் பண்ணலனா அவங்க அப்பா வேற போய் சேர்ந்துருவாரு. அப்பதான் ஹீரோ ஒரு பிளான பண்ணி அங்க இருக்கிற வேற ஒரு காரோட கண்ணாடியை உடைச்சி தன் கைய காயமாக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு, அந்த ஆம்புலன்ஸ்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், அப்பாவை போய் பாப்போம்னு சொல்லி இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வராங்க. டாக்டர் கிட்டயும் ரொம்ப கெஞ்சி ஆபரேஷன் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அப்பதான் ஆபரேஷன் ப்ரொசீஜர் எல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு, யாரோ அட்வான்ஸா கட்டிருக்காங்க, ஆனாலும் நீங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணணும், அப்பதான் நாங்க சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் பண்ணுவோம்னு சொல்ல யாரு நம்மளுக்கு அட்வான்ஸ் கட்டினதுன்னு பார்க்கும் போதுதான் அங்க நம்ம ஹீரோ காதலிச்சிருந்த அந்த ஹிந்து பொண்ணு வந்து நிக்கிறாங்க. நீயா எங்களுக்காக அட்வான்ஸ் கட்டணுன்ற மாதிரி கேட்க அப்பதான் அந்த ஹிந்துவுமே நம்ம ஹீரோ கிட்ட நடந்ததை சொல்றாங்க. இந்த ரவுடி பசங்க நம்ம ஹீரோ வந்து மிரட்டினாங்கல்ல, அப்படி அவர்கிட்ட இருக்கிற காசையும் எடுத்துட்டு போனதெல்லாம் இந்த இந்து பார்த்திருப்பாங்க. தான் காதலிக்கிற பையனுக்கு எதுனா உதவணும், அவனோட அப்பாவை காப்பாற்றணும்னு நினைச்சு ஹிந்து அவங்க பியூட்டி பார்லர்ல வேலை பார்க்கிற ஒரு மேடம் கிட்டையும் உதவி கேட்டிருப்பாங்க. அந்த மேடமுமே நீ ஒரு கால் கேர்ள் மாதிரி நடி, டேவிட்னு ஒரு ரவுடி இருக்கான், அவன் கூட ஒரு ஹோட்டல்ல வந்து நீ சும்மா இறங்கி ரூம் வரைக்கும் நடந்து வந்தா போதும், அந்த ரூம் உள்ள நான் தான் இருப்பேன், நீ நினைக்கிற மாதிரி அந்த ரவுடி ரூம் வரைக்கும் தான் உன்னை கூட்டிட்டு வருவானே தவிர வேற எதுவும் பண்ண மாட்டான், ஏன்னா அவன் வேற ஒரு திட்டத்துக்காக தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு கார்லயும் பொண்ணை கூட்டிட்டு வர மாதிரிலாம் நடிப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த ரவுடியோட வர வச்சிருப்பாங்க. இது ஹீரோ கிட்ட சொன்ன உடனே பொண்ணு மேட்டருக்காக அந்த ஹோட்டலுக்கு வரலனா அப்ப அந்த டேவிட் எதுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்க பொண்ணை கூட்டிட்டு வரணும், அப்படி வேற என்ன மேட்டரா இருக்குன்ற மாதிரி கேட்கும் போதுதான் அந்த டேவிட் போன் பேசினதை நான் ஒட்டி கேட்டேன்ற மாதிரி ஹீரோயின் இன்னொரு உண்மையா சொல்றாங்க. அதாவது டேவிட்டும் போன்ல அந்த எம்எல்ஏ கூட பேசியிருப்பான், எம்எல்ஏவும் உன் அண்ணனை போடுனா உன் அண்ணன் மகனை யாரா போட்டதுன்ற மாதிரி கேட்கறதுக்கு அந்த டேவிட் நான் தான் போட்டேன், ஏன்னா என் அண்ணனை போட்டனா அடுத்து அவனுடைய இடத்துக்கு என் அண்ணன் மகன் வந்துட்டானா எனக்கு தான் அது பிரஷரு, அதனால முதல்ல அவனை போட்டுட்டேன், அடுத்து என் அண்ணனை போடுவேன், நீ ஒன்னும் பயப்படாத, நான் வெள்ளிக்கிழமை இந்த ஹோட்டலுக்கு வரதே எதுக்கு, நிறைய போதை பொருட்களை கடத்துறேன், அதெல்லாம் யாருக்கும் தெரியாம என் கார்ல வச்சுதான் கடத்தி இது வரைக்கும் எவ்வளவு கோடிகளை சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாரு. சோ இதுக்காக தான் அவன் காரை ஒவ்வொரு வாரமும் மாத்திக்கிட்டு இருந்தான் போல, வெளி உலகத்துக்கு நம்ப வைக்கிற மாதிரி பொண்ணு விஷயத்துல வீக்னஸ்னு சொல்லி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவன் ரூமுக்கு வர மாதிரி வந்து ரூமுக்குள்ள இந்த பிசினஸ் தான் பண்றான் போல இருக்குன்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படிதான் இவர் இது வரைக்கும் கடத்தின எல்லா போதை பொருட்களுக்கும் ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கணும்னா ஒரு 2000 ரூபாய் நோட்டை காமிச்சு அது வாங்க வேண்டி இருக்கும் போல. புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த அயன் படத்துல கிழிஞ்சு போன ஒரு நோட்டை காமிச்சா இவங்களுக்கு பல்கா பெரிய அமௌண்ட் கிடைக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி தாங்க இது வரைக்கும் இவரு கடத்தின எல்லா விஷயத்துக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் அந்த 2000 ரூபாய் நோட்டை காமிச்சாதான் கொடுப்பாங்க போல. அந்த 2000 ரூபாய் நோட்டை தான் இப்போ ஹீரோ கடத்திட்டு வந்தார்ல அந்த காருக்குள்ள டேஷ்போர்ட்ல அவரு வச்சிருக்காரு போல. சோ அதனால தான் அந்த காரு வேணும்ன்ற மாதிரி அந்த
டேவிட் கேட்டிருக்காரு. அந்த 5000 ரூபாய் வச்சுதான் இந்த எம்எல்ஏ கிட்ட சிஎம் மாத்த போறதாகவும் தான் அண்ணனை போட்டு தள்ள போறதாகவும் எல்லா பிளானையும் இந்த டேவிட் போட்டிருப்பாரு. இப்ப ஹீரோவும் இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப காருக்குள்ள இருக்கிற அந்த 2000 ரூபாய் நோட்டை நம்ம எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப, அப்பதான் ஹீரோவோட அண்ணன் அதை நான் போய் எடுக்கிறேன், அதுக்குள்ள உன் கைக்கு நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர் அங்க எடுக்க போறாரு. ஆனா போறதுக்குள்ளேயே வழியிலேயே ஹீரோவோட அண்ணன் மாட்டிக்கிறாரு. இந்த டேவிட்டோட ஆட்களும் கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்ல அவங்க அண்ணனையும் அடிச்சு இந்த காரு எங்க இருக்குன்ற மாதிரி கேட்க இவங்க காரை பதுக்கி தானே வச்சிருப்பாங்க. இப்ப அங்க இருந்த எல்லா ரவுடிகளையும் தன்னோட பேட்டாலேயே நம்ம ஹீரோ அடிச்சு தான் அண்ணனை காப்பாத்தி அங்க இருந்து ஓடுறாரு. அப்படி ஒரு வேலையில தான் இந்த டேவிட் ஹீரோவுடைய அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வர, அப்படி ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயின் இருக்கிறதையும் பாக்குறான். அப்படி ஹீரோயினை அடிக்கும் போதோ அவங்க எல்லா உண்மையும் சொல்லிட இப்போ ஹீரோக்கு போன் பண்ணி உன்னோட காதலியும் உன்னோட அப்பாவும் உசுரோட இருக்கணும்னா என்னோட காரை என்கிட்ட பத்திரமா எடுத்துட்டு வந்து ஒப்படைச்சிரு, இல்லனா அவ்வளவுதான்ற மாதிரியும் மிரட்டுறான். இப்ப அந்த இடத்துல ஹீரோவுடைய அண்ணனுக்கோ பயங்கர கோவம் வந்து, எல்லாம் உன்னாலதான்டா, நீ அந்த பெட் கட்டினால தான் எவ்வளவு தொலைவு வந்து நிக்குது, கையை காலை வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருக்க மாட்டியான்னு சொல்லி அங்கேயே தான் தம்பி அடிக்க, அங்க உயிருக்கு போராதது உன்னோட அப்பா இல்லடா என்னோட அப்பா, நீயே தத்து புள்ளதானு சொல்லி அந்த தம்பிய அசிங்கப்படுத்துறாரு. அப்பதான் அங்க இருக்கிற அவரோட நண்பனும், நீ யார அடிக்கிற தெரியுமா, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்பதான் உனக்கு தெரியும்டா, ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வெங்கட்டுக்கு தெரியும்டான்னு சொல்லி அங்க ஒரு உண்மைய சொல்றாரு. அவங்க அப்பா முதல் வாட்டி மயக்கம் போட்டு விழுந்தப்போ ஹாஸ்பிட்டல்ல இந்த லங்ஸ் ப்ராப்ளம்ன்ற விஷயத்த சொல்லிருப்பாங்க. அதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணனா 20 லட்சம் ரூபாய் செலவாகுன்ற மாதிரியும் சொல்லிருப்பாங்க. அது இல்லாம 5 மாசத்துக்கு தொடர்ந்து இன்ஜெக்ஷன் போடணுமா, அதுக்கப்புறம் தான் ஆபரேஷன் பண்ணுமா, அந்த ஒவ்வொரு இன்ஜெக்ஷனும் 1 லட்சம் ரூபாய் காஸ்ட் ஆகுமா, இவ்வளவு காசுக்கு நான் எங்க போவேன்னு சொல்லி அந்த பெரியவர் யார்கிட்டயே இதை சொல்லாதுன்ற மாதிரி சொல்லிருப்பாரு. ஆனாலும் இந்த வெங்கட் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவை காப்பாத்தணும்னு சொல்லி அந்த 20 லட்சம் ரூபாய் ரெடி பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இன்ஜெக்ஷன் போட வேண்டிய 5 மாசத்துக்கான காசை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஹீரோ ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருப்பாரு, அவர் ஐபிஎல் ஆடணும்னா அவரோட கோச்சிங் கிளாஸ்ல 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குன்ற மாதிரி முன்ன சொல்லிருப்பாங்கல்ல, அதை காட்டுறாங்க. அதே கோச்சிங் கிளாஸ்ல நம்ம ஹீரோக்கு அடுத்ததா இன்னொரு பிளேயரும் இருப்பாங்க. அவன் அந்த டீமுக்குள்ள போனா 1 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குமா. இப்போ அவன்கிட்டயும் ஹீரோ வந்து, நான் இந்த டீமை விட்டு விலகி போயிடுறேன், அப்ப அடுத்ததா உனக்கு தான் என்னோட இடம் வரும், அப்ப நீ 1 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்காது, 10 லட்சம் கொடுத்தா போதுன்ற மாதிரி நிலைமை வரும், அப்படி நான் விளங்குனதுக்கு எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் மட்டும் எனக்கு கொடு, எப்படி பார்த்தாலும் உனக்கு லாபம் தான் அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்கிட்ட தான் அப்பாக்கு ஊசி போட வேண்டிய பணத்தை வாங்கிக்கிட்டு தான் கனவா நினைச்ச கிரிக்கெட்டை தூக்கி போட்டுட்டு அந்த காசை வச்சு தான் அப்பாக்கு ரெகுலரா ஊசிய போட்டு நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு. இந்த விஷயத்தையும் இப்போ ஹீரோவோட அண்ணன் கிட்ட அவர் ஃப்ரெண்டு சொல்ல அவங்க அண்ணனும் துடிச்சு போறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான பிளான போடுறாரு. அவர் வாண்டடா போலீஸ் கிட்டையும் வந்து சரண்டர் ஆகுறாரு. ஆல்ரெடி போலீஸ்காரங்க மேயரோட பையனை அடிச்ச கேஸுக்காக ஹீரோவை தேடிட்டு இருக்கிறதுனால மேயரோட பையனும் எங்கன்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஹீரோ சரண்டர் ஆன கொஞ்ச நேரத்துல இந்த டேவிட்டோட காரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் வந்து விட்டுட்டு போக அந்த காரோட டிக்கிய பார்த்தா அதுல மேயரோட பையன் பிணமா இருக்காங்க. இப்போ அந்த பையனுடைய பாடியையும் மேயர் வாங்குறாரு. மேயர் பயங்கர எரிச்சல்ல இருக்க இப்ப அங்க ஒன்னும் தெரியாம அந்த பையனை போட்டு தள்ளின மேயரோட தம்பி அந்த டேவிட் அங்க வந்து பேசாம நிக்க, இப்ப மேயருக்கும் போலீஸ்காரங்க கால் பண்ணி உங்க பையனை போட்டு தள்ளவன் இங்கதான் உக்காண்டிருக்கான்ற மாதிரி ஹீரோ மேல அந்த பழிய போட, மேயரும் அவனை அப்படியே உசுரோட வைங்க, அவனை நான் டீல் பண்றேன்ற மாதிரி அவன் மேல எஃப்ஐஆர் போடாம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போக சொல்றாரு. இன்னொரு பக்கம் டேவிட்டும் அவரோட காரு ஸ்டேஷனுக்கு வந்த விஷயம் கேள்விப்பட்டு அங்க இருக்கிற போலீஸ் கிட்டையும், என் காரோடைய டேஷ்போர்ட்ல 2000 ரூபாய் நோட்டு ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சுக்கோன்னு சொல்ல அவரும் அந்த டேஷ்போர்டை வந்து பார்த்தா அதுல இருக்க 2000 ரூபாய் நோட்டு காணுங்க. அப்பதான் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோவுடைய நண்பன் தான் ஹீரோ கைதான உடனே காரை கொண்டு வந்து நிப்பாட்டிருப்பாரு. விடுறப்பவே ஹீரோ பிளான் பண்ணிருப்பாருங்க. அதுல அந்த 2000 ரூபாய் நோட்டை ஹீரோவோட நண்பனே ஹீரோவோட பேச்சை கேட்டு எடுத்துக்கிட்டு தான் அந்த காரை விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கட் பண்ணா இப்ப ஹீரோக்கு எஃப்ஐஆர் போடாம அவனை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த மேயரும் ஹீரோவை பொலன்னு பொழக்க, எதுக்காகடா என் பையனை போட்டு தள்ள உண்மையை சொல்றான்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா அவர் எதுவுமே பேசாம இருக்க அப்ப அந்த இடத்துக்கு அந்த மேயரோட தம்பி டேவிட் வராரு. ஏன்னா இவனை போட்டு இப்படி அடிக்கிற, அதான் போலீஸ்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க பாத்துக்க போறாங்க, எப்பா எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ள போய்ப்பா வானு இங்க இருந்து போவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, அப்ப அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம டேவிட்டை பாட்டு முறைக்கிறாங்க. அப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. இந்த மேயர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட எதுக்காக தான் பையனை இப்படி பண்ணனு கேட்டப்போ ஹீரோ ஒரு உண்மையா சொல்லிருப்பாரு, நான் உங்க பையனை ஒண்ணுமே பண்ணல, என்னோட 40 லட்சம் ரூபாய் திரும்பி கேட்கறதுக்காக தான் உங்க தம்பியோட காரை எடுத்துட்டு போய் மிரட்டினேன், அதுலதான் உங்க பையன் பிணமா இருக்கிறத நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்ததுன்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிருப்பாரு. ஆனாலும் மேயர் என் தம்பி அப்படி பண்றவன் இல்ல, எனக்காக அவன் உசுரையே கொடுக்கறவன், அவன் இப்படி பண்ண மாட்டான்னு சொல்ல, சரி ஓகே உங்க பையனை ஒருத்தன் இப்படி பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயம் உங்க தம்பிக்கு கேள்வி
கேள்விப்பட்டா உங்க தம்பி என்ன பண்ணுவாரு? என்னை எதிர்த்து எவனா பேசினாலே அவனை என் தம்பி போட்டு தள்ளிடுவான். என் மகனையே நீ போட்டு தள்ளிட்டு உக்காண்டிருக்கானா? உன்னை சும்மா விடவான்னு நினைக்கிறியா? அவன் மட்டும் இங்க இருந்தா நீ நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு உன்னை போட்டு தள்ளுவான்னு சொல்ல, அப்பதான் ஹீரோவுமே உங்க தம்பி இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வருவாரு, ஆனா என்ன போட்டு தள்ள மாட்டாரு, என்னை காப்பாத்த பாப்பாரு, ஏன்னா பாருங்க அதான் நடக்கும்னு சொல்ல, இப்போ அது மாதிரிதான் இங்க டேவிட்டும் நடந்துப்பாரு. அதனாலதான் டேவிட்டை பார்த்து அங்க இந்த மேயரும் முறைச்சு, ஏன்டா இப்படி நடந்துக்கிற, அப்ப இதுக்கெல்லாம் நீதான் காரணமான்ற மாதிரி தான் தம்பி டேவிட் கிட்டையும் கேள்வி கேட்க, அப்பதான் டேவிட்டும் கோவத்தை இழந்து, ஆமாண்டா நான் தான் காரணம், என்ன ஒரு ரவுடி மாதிரி தானே நீ வச்சிருந்த, அதனால்தான் உன் பையனை போட்டு தள்ளிட்டு அடுத்ததா உன்னை போடலான்னு வந்தேன், சாவுடான்னு சொல்லி அவரு ஒரு துப்பாக்கியை எடுத்து இந்த மேயரை போட்டு தள்ள வர, அப்ப அந்த இடத்துல இந்த மேயரை நம்ம ஹீரோ காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் மேயர் அவரோட கன்னை வச்சு அவரோட தம்பிய போட்டு தள்ள, அட்லாஸ்ட் இப்ப அந்த மேயர் கிட்டையும் நம்ம ஹீரோ வந்து, உங்க தம்பி எதுக்காக என்ன காப்பாத்த வந்தாரு விஷயத்த என்கிட்ட கேட்காமையே விட்டீங்களே சார்ன்ற மாதிரி கேக்குறாரு. மேயருமே, என் பையனே போயிட்டதுக்கு அப்புறம் இந்த காரணம் எனக்கு தேவையில்லாதது, இதுக்கு மேல என் கண்ணுல நீ படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்ப, ஏன்னா மேயரோட உசுரை நம்ம ஹீரோ காப்பாத்திருப்பார்ல. இப்போ ஹீரோக்கும் போலீஸ் கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்குது. இப்ப டிவி நியூஸ்லயும் போதை பொருட்களை கடத்தின மேயரோட தம்பிய பிடிக்கிறதுக்கு ஹீரோவும் அவரோட அண்ணனும் தான் உதவிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வர, இப்ப ஹீரோ எல்லா பிரச்சனைகளையும் முடிஞ்சு அவங்க அப்பாவுக்கும் நல்லபடியா ஆபரேஷன் நடந்து அவங்க அப்பாவும் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து பசங்களை நினைச்சு பெருமைப்பட, அட்லாஸ்ட் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அந்த 2000 ரூபாய் நோட்டை எடுத்துருப்பாருல, அப்படி அந்த 2000 ரூபாய் நோட்டை ஹீரோ கிட்ட காமிச்சு, இப்ப இதை என்னடா பண்றதுன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த 2000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு டெலிவர் பண்ணா இவங்களுக்கு 5000 கோடி கிடைக்கும்ல, அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே சிரிக்க, அப்படியே செகண்ட் பார்ட்டுக்கான லீட போட்டு இந்த கதை முடியுதுங்க. ஸோ ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.